இந்த விஷயங்கள் முன்னுக்கு பின் முரணாக மாறிக்கொண்டே இருக்கு? நீங்க சொன்னதுல ஒரு விஷயம் எல்லாருக்குமே அது ஒரு மகிழ்ச்சியான விஷயம் இல்ல. ஏன்னா இந்த சம்பவம் நடக்கிறது 14ஆம் தேதி. 14 மார்ச். ஆனால் இது பொது விலைக்கு வருவது 20ஆம் தேதி, 21ஆம் தேதி தான். அப்போ ஒரு வாரம் வரைக்கும் ஏன் இத ஏன்னா, இப்போ வேற எங்கேயாச்சும் ஒரு ஒரு ஜார்க்கண்ட்ல நடக்குது, இல்ல சென்னையிலேயே நடக்குதுன்னா கூட பரவாயில்ல. டெல்லியில தான் உச்சநீதிமன்றம் இருக்கு. டெல்லியில தான் இதுவும் இருக்கு. அத இத உங்களுக்கு நீ தொழில்நுட்ப காலத்துல தூரம் கூட பெருசு இல்ல. அது குறைஞ்சபட்சம் டெல்லியிலேயே நடக்கிறத இவ்வளவு பெரிய விஷயத்த அப்போ போலீஸ் கமிஷனர் உடனடியாக அதை அவர் அனுப்புறாரு. இந்த மாதிரி எரிந்த குவியலான கட்டுகள். அதாவது அதோட இது என்னன்னா ஒருத்தர் என்ன சொன்னாருன்னா 100 ஆண்டுகள் இது இருந்தாலும் அது செலவு செய்யறதுக்கான காசு அவ்வளவு குவியலான பணம் இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. இப்போ உச்ச நீதிமன்றமே அதை காணொலியாக வெளியிட்டு இருக்கு. அதுல அந்த பர்ன்ட் நோட், எரிந்த நோட்டுகள்லாம் தெரியுது. அப்போ இத 14ஆம் தேதி 5ஆம் தேதி இன்னைக்கு அதை ரிமூவ் எல்லாம் பண்றதுக்கு அனுமதிக்கிறாங்க. அதுக்கு இடையில நடக்குது. எரிந்த இதெல்லாம் இடையில அப்புறப்படுத்துறதுக்கெல்லாம் அனுமதிக்கப்படுறாங்க. அதனால இதுல எல்லாமே நீங்க சொல்ற மாதிரி பல கேள்விகள் எழுது, அதெல்லாம் விசாரணையில தான் உண்மைகள் தெரிய வரலாம். ஒரு வாரம் ஆகிறதுன்றதே கூட நமக்கு ஒரு பெரிய கேள்விக்குறிதான். இதெல்லாம் உடனே கிடைக்க வேண்டிய விஷயம் இல்லையா? உடனே நடவடிக்கை எடுக்கணும் இல்லையா? அப்படின்ற செய்தி கரெக்டானதான். அதனால இன்னைக்கு ஆனா உச்ச நீதிமன்றம் அது வரவேற்க தகுந்த நடவடிக்கை. ஏன்னா அவங்களே அவங்க வெப்சைட்ல இதெல்லாம் அப்லோட் பண்ணிட்டாங்க. இந்த அறிக்கை அங்க டெல்லி உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியுடைய அறிக்கை, அதுக்கப்புறம் அந்த வீடியோ இது எல்லாத்தையும் போயிட்டாங்க. அதனால இன்னைக்கு குறைஞ்சபட்சம் இன்னைக்கு எல்லா மக்கள் மத்தியிலும் கிட்டத்தட்ட விஷயம் தெளிவாயிடுது. இந்த நீங்க தீயணைப்புத்துறை அதிகாரி சொன்னது கூட பெரிய முக்கியம் இல்லை. ஏன்னா அடுத்து அவரே இல்ல நான் அப்படியே சொல்லவே இல்லை, தவறா போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா இன்னைக்கு உச்ச நீதிமன்றமே அது அறிக்கையாக அவருடைய வெப்சைட்ல போட்ட தொட்டு அந்த வீடியோவும் போட்ட தொட்டு என்ன கேட்டீங்கன்னா இந்த விஷயத்துல ஒண்ணும் இல்லை. இன்னைக்கு இப்படி ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் நடந்திருக்கு. அதை விசாரிக்கப்படணும்.